ஆமாம், அபியாசிகளுக்கும் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்கும் சாமி. கடன் தொல்லை இருக்கும், எல்லாமே இருக்கும். மனப்பக்குவம் தான் நமக்கு வேணும். அந்த மனப்பக்குவம் இல்லைன்னா எண்ணங்கள் பல பல விதமாக போயின்னு போயிட்டு அந்த அந்த இதுக்கு போனால் பாடம் நல்லா பண்ணால் அந்த பக்குவம் கரெக்டாக வரும். பாடம் நல்லா பண்ணலைன்னா பக்குவம் வராது. அந்த கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடியது தான் இந்த பாடம், முழுமையாக தீர்க்கக்கூடியது தான் இந்த பாடம். அதுக்கு உங்களுடைய அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நாம் எல்லாரும் எப்படி இருக்கணும்? தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி இருக்கணும். காலம் நம்மளை இந்த பக்கமும் அந்த பக்கமும் அலைக்கழிக்கும். ஆனாலும் அலைக்கழிச்சு முடித்த உடனே நம்ம எங்கே வந்துடணும்? திரும்பவும் நம்ம பொசிஷனுக்கு வந்துடணும். இதுதான் சராசரி மனுஷனால் செய்ய முடியாத இடம். அவனுக்கு ஒரு அடி வந்தவொடனே என்ன பண்ணுவான்? அங்கேயே நின்றுடுவான். ஓடுற தண்ணி ஓடுற வரைக்கும் சுத்தமாக இருக்கும். அது எங்கேயாவது தேங்கி நின்னா அது கங்கையாக இருந்தாலும் காவா மாதிரி ஆகிடும். புரிஞ்சுங்களா? நாமளும் கடந்து போக கற்றுக்கணும். வாழ்க்கை நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது தான் இந்த காலத்தோட வேலை. அது வந்த வேலையை அது முடிச்சிடுது. ஆனால் நான் அங்கேயே மதிமாக்கி நின்னால் எதிர்காலம் சூன்யமாகிடும். அப்போ பாடம் பண்ணுறோம். நாம் ஒன்றும் மேதை இல்லை, மகான் இல்லை, எதையும் தாங்கக்கூட சக்தி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கடந்து போக கற்றுக்கணும். எப்படிலாம் கடந்து போகலாம்? அடி விழுந்தால் மட்டும் கடந்து போனால் உனக்கு தோல்வின்றது வராது. நல்லா இருக்கிறேன், அதையும் தாண்டி இன்பம் வருது, அதையும் கடக்க கற்றுக்கணும்னா ஆணவம் வராது. அப்போ நம்ம துன்பத்தில் தோண்டு போகக்கூடாதுன்னா அந்த துன்பத்துலேருந்து தோண்டு போகணும். அடுத்து போகணும். அப்போ பாடம் வாங்கினவங்களும் இந்த தெளிவு வேணும். ஒரு சராசரி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் நாளைக்கு நமக்கும் நடக்கும். ஆனால் அவன் அழுகிற மாதிரி நான் அழக்கூடாது. இதுதான் பாடம் பண்ணுறவங்களுக்கு வித்தியாசம். தப்பிச்சு போக முடியாது. ஏன்னா இந்த உடம்பு அம்மா வயதில் கருவாகும் போதே விதியானது எழுதப்பட்டது. இது முடிகிற வரைக்கும் என்னெல்லாம் அனுபவிக்கணும் இருக்குதோ அதெல்லாம் அனுபவிக்காமல் முடியாது. புரியுதுங்களா? அப்போ எங்கே வித்தியாசம் வரும், எங்கே வரணும் அப்படின்னா, பாடம் வாங்காத ஒருத்தன் ஒரு துன்பம் வந்தவொடனே அழுவான், ஒரு சந்தோஷம் வந்தவொடனே ஆடுவான். பாடம் வாங்கினவங்க எப்படி இருக்கணும்? தலை மேலே இடி விழுந்தாலும் எல்லாம் இறைவன் பார்த்துப்பான், ஐயா பார்த்துப்பான்னு அதை தாண்டி போகணும். 1000 சந்தோஷம் வந்தாலும் இது இறைவன் கொடுத்தது, ஐயா கொடுத்ததுன்னு அதையும் கடந்து போயிடணும். அப்போ நம்ம துன்பமும் படலை, ஆணவத்திலையும் ஆட மாட்டோம், அதையும் கடந்து போகும். இது அப்பயாசியத்தோட மனநிலை. புரிஞ்சுங்களா? ஏதோ பாடம் வாங்கினோம், ஏதோ பண்ணோம் அப்படின்னா இதில் இந்த பாவனைக்கு நாம் எல்லாரும் வந்தால்தான் கரை சேருவோம். ஏன்னா காலம்ன்றது மிகப்பெரிய மாயை. அதுக்கு முன்னாடி நாமெல்லாம் யார்? ஒரு தூசு. ஒரே செகண்டில் நம்மளை எல்லாம் தெரிஞ்ச பாவனைக்கு கொண்டு போய் உச்சிக்கு கொண்டு போய் மேலேருந்து கீழே தள்ளணும். நாம் கற்றுக்கின எல்லா விஷயத்தையும் ஒன்றும் இல்லாத போகக்கூடிய சக்தி காலத்துக்கு உண்டு. பாடம் பண்ணி அனுபவங்கள் வந்ததுன்னா நமக்கு ஒரு ஆசை வரும். ஓஹோ, இதெல்லாம் பண்ணிட்டோம், இதெல்லாம் அனுபவிக்கிறோம், அப்போ நாம் இன்னும் சிறப்பாக பண்ணணுன்ற அந்த ஆசை நமக்குள்ளே ஊற்று வரும். ஆனால் காலம் என்ன பண்ணணும் தெரியுங்களா? அனுபவித்த ஒன்றை எல்லாம் மறைச்சி ஒரு பிளாக் போர்டு மாதிரி ஆக்கிடும். சூன்யத்தில் ஒரு நாள் தள்ளும். அப்போ நாம் பாடம் பண்ணுவோம். அப்போ நமக்கு என்ன பண்ணோம் தெரியுங்களா? எதையுமே காட்டாது. நம்மளை எப்படியாவது இங்கேருந்து ஓடுறானான்னு பார்ப்போம். அந்த காலம் எது? சூன்யமாக ஒரு காலம் நிற்கும். அங்கே உங்களோட அபியாசம் ஈடுபடாது. நீங்கள் பாடம் பண்ணுவீங்க, உங்களுக்கு எந்த விதமான அனுபவங்களும் அங்கே வராது. அப்போ நமக்கு மனசு வெறுக்க வைக்கும். இப்போ இதோடு விட்டுட்டு ஓடுறானான்னு அது பார்க்கும். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, எதுவும் வரலனாலும் எனக்கு கவலை கிடையாது. சொன்ன வேலையை செஞ்சோமா அதுதான் என் வேலை. நான் கடக்க ஆரம்பிச்சிட்டேன்னா நம்மளை பார்த்துட்டு அந்த சூன்யம் விலகி நிற்கும். இவன் இதுக்கு மேலே தாங்க மாட்டான் அப்படின்னு அது விலகி நிற்கும். அப்போது போகிற வழியில் என்னெல்லாம் இருக்குது நாம் சொல்கிறோம். போகும்போது நீங்கள் அந்த மயக்கத்தை அன்றைக்கே சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். இது ஒரு போதனை. பொண்டாட்டி என்ன பண்ணுவாங்க, பூச்சம்பாக்கத்தில் பத்துனே உங்கள் அம்மா இப்படி பண்ணுறாங்க, உங்கள் அம்மா இப்படி பண்ணுறாங்க, அதுக்கு பேரும் போதனை. ஏன் அதை போதனைன்னு சொல்கிறோம்னா, ஒரு விஷயத்தில் ஒரு தடவை சொன்னால் நான் மறந்துடுவேன். திரும்ப 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 சொன்னேன், ஓ உண்மையிலே அம்மா ரொம்ப மோசமான பொழுது, என் பொண்டாட்டியை கொடுமை பண்ணுறாங்க பொழுது அடித்தோம். ஏனும் போதனை. பொய்யன் இவன் என்று போதிப்பார் சொல் கேட்டு அங்கே புருஷன் மாறிடுவான். ஒரு தடவை சொன்னால் கேட்பான். டெய்லி அங்கே படுக்கணுமே, டெய்லி பொண்டாட்டி சொல்லுவாள்,
உங்கள் அம்மா இப்படி பண்ணா, உங்கள் அம்மா இப்படி பண்ணான்னு ஒரு மனசு மாறும் பிள்ளைக்கும். ஏன்னா போதனை இங்கேயும் போதனை பண்ணுறோம், அந்த போதனை இல்லை, இது வேற இது அப்படியே உள்ள வாங்கிக்கிங்க. இந்த போதனை உங்களை எங்கே கொண்டு போய் விடும்? மேல்நிலைக்கு கொண்டு போகணும். ஏன்னா திரும்ப 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 சொல்லும்போது நகராத அம்மையாக இருந்தாலும் அது நகர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது பேர் போதனை. சரிங்களா? உங்களுக்காக தான் பண்ணுறோம், உங்களுக்காக தான் எல்லா விஷயமும். நீங்கள் அதை புரிஞ்சுக்கினீங்கன்னா போதும். அந்த நாள் வரும்போது நீங்கள் கேள்வியே வேணாம், இப்போ சொன்ன எல்லாத்துக்கும் அங்கே பதில் வந்துடும். அங்கே உங்களுக்கு எந்த தடுமாற்றமும் வராது. சரிங்களா? என்னம்மா? அல்லல் வாசல் 9, அல்லல் வாசல் 9, அழுக்கடைந்த வாசல் 1. ஐயா சொல்லுவாங்க, நம்ம இந்த உலகத்தில் வாரோம். இறைவன் என்ன பண்ணால் ஒரு அழகான பால் ஒன்று சரி பண்ணி அதில் 9 ஓட்டை போட்டான். ஆனால் ஆச்சரியம் என்னன்னா, அந்த 9 வாசல் வழியாகவும் காற்று போகாது. அதுதான் அதோட சிறப்பு. காற்று போச்சுன்னா நம்ம டிக்கெட் வாங்கிடுவோம். அப்போது 9 ஓட்டை போட்ட ஒரு உடம்பை நம்மக்கிட்ட கொடுத்துட்டான். ஆனால் ஒரு நாளும் அது வழியாக காற்று வெளியே போகல. ஆனால் ஒரு நாள் வழியாக வெளியே போச்சுன்னா 9 வாசல் வழியாக வெளியே போனால் நமக்கு பேர் என்னது? போனோம். நமக்கு நடந்தது என்னது? மரணம். சரி, இது இந்த உலகத்தில் வர எல்லா ஜீவனுக்கும் இது இப்படி தான் நடக்க போகுது. ஆனால் நமக்கு அப்படி நடக்கலாமா? அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்டால் 9 வாசல் வழியாக இந்த காற்று போகக்கூடாது. போனால் மரணம். அப்போ நான் என்னப்பா பண்ணணும்? இதுதான் கான்செப்ட். இது இந்த 9 வாசலையும் அடைச்சிட்டு 10வது வாசல் தேடி நான் போகணும். அந்த வாசல் எப்படி இருக்கும்னா, இந்த 9 வாசலும் வெளிப்படையாக இருக்குது. அதை பொருளை எந்த பொருளும் அடைக்கவே இல்லை. பார்த்தா தெரியுது. கண்ணு 2, காது 2, வாயு 1, மூக்கு 2ன்னு 7 வாசல் இங்கே இருக்குது. குதம் கொய்யம்னு கீழே 2 வாசல் இருக்குது. அப்போ எந்த வாசலுக்கும் மறைப்பில்லை, எந்த வாசலுக்கும் அடைப்பும் இல்லை. ஆனால் நாம் எங்கே போகணுமோ அந்த வாசலை அடைச்சி வச்சுருக்கான். எதை கொண்டு அடைச்சி வச்சுருக்கான்? எதை கொண்டு அடைச்சி வச்சுருக்கான்னா, நாம் செஞ்ச வினைகளை கொண்டு அடைச்சி வச்சுருக்கான். அந்த வாசல்கிட்ட நாம் அவ்வளோ ஈஸியாக போயிட முடியாது. சரிங்களா? அதனால தான் பாடம் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா, கோழை வரும், சளி கட்டும். இதெல்லாம் என்னது? சளின்ற ஒரு கான்செப்டே நாம் செஞ்ச கர்மாவை குறிக்கும். சுத்தமான தேகமாக எப்போ ஆகுதோ அன்றைக்கி நம்ம உடம்புல இந்த சளி வெளியே போயிடும். சளிக்கு வேலையே கிடையாது. நம்ம கர்மா அந்த வாசலை அடைச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த அழுக்கு கோழை அது அங்கே அடைச்சிருக்கிறதுனால அந்த 10வது வாசலை தேடி நாம் பயணம் பண்ணுறதுக்கான வழி தெரியல. புரிஞ்சுங்களா? அப்போ நாம் என்ன பண்ணோம்? இந்த 9 வாசலையும் அடைச்சிட்டு 10ஆம் வாசலை தேடி நாம் பயணம் பட்டோம்னா அந்த வாசல் அப்போ தான் திறக்கும். ஆனால் அந்த வாசல் திறக்கிறதுக்குள்ளே நாம் ஒரு வழி ஆகிடுவோம், நடக்கும். இப்போ போகக்கூடிய இடம் அங்கே தான் போகுது. ஆனால் அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி நமக்கு வேணும். ஏன்னா அது வர ஆரம்பிச்சு நம்ம ஒரு செகண்ட் கூட அங்கே பாடம் பண்ண முடியாது. எப்படா ஓடிடலாம் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கே வரும். ஆனால் அதையும் கடந்து 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 அங்கே போகணும். ஏன்னா நம்ம கர்மாவெல்லாம் சேர்த்து அங்கே வச்சுருக்கான் இறைவன். அதுதான் அங்கே சொல்கிறேன். அதை உன்னால் அழிக்க முடிஞ்சா, கர்மா வெளியே இல்லை, புரிஞ்சுக்குங்க, வெளியே இல்லை, எல்லாம் உள்ளே இருக்குது. எங்கே இருக்குது? அதுவும் 10ஆம் வாசலை தேடி இருக்குது. இதையெல்லாம் கடந்து நீ 10ஆம் வாசலை தேடி போயிட்டோம்னா இவ்வளோ கர்மா உனக்கு கிடையாது. இது வரைக்கும் செஞ்ச எண்ணில்லாத கோடி கர்மாவும் ஒரே நாள் அழிஞ்சிரும். ஆனால் போகிறது அவ்வளோ சாதாரணம் இல்லை. இது ஈஸியாக சொல்லிட்டோம். போக முடியுமானா அது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் போய் தான் தீரணும். போனால் மட்டுமே நமக்கு பிறவி இல்லை. சரிங்களா? ஓதுகின்ற வேதம் எச்சில், உள்ள மந்திரங்கள் எச்சில், போதகங்கள் எச்சில், பூதகலங்கள் எச்சில், மந்திரத்த விந்து எச்சில், மதியும் எச்சில், ஒளியும் எச்சில், எச்சில் 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 எல்லை இல்லதில்லையே. என்ன சொல்கிறார் ஆரம்பத்தில்? ஓதுகின்ற வேதம் எச்சில், உள்ள மந்திரங்கள் எச்சில், போதகங்கள் எச்சில், பூதகணங்கள் எச்சில், எல்லாமே எச்சில்பா. மந்திரங்கள் எல்லா பொருளும் எப்படி இருக்கும்? வேதம் எச்சில், வேதம் ஓதுகின்றவன எச்சில். எப்படி எச்சிலாக இருக்குன்னா, இது எல்லாமே எங்கேருந்து வந்ததோ அந்த பொருள் தான் நிதர்சனம். அப்போ என்ன அர்த்தம்? இதெல்லாம் சாஸ்வதம் இல்லை.
இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? இறைவன்கிட்ட இருந்தால் வந்த ஒரு பொருள்ன்றதுனால அவர் எச்சில்ன்றாரு. நீ இதுலேயே மயங்கிடாதப்பா, வேதத்தை படிச்சுட்டு நீ பண்டிதன் ஆயின்னு நினைக்காத. ஏனால் பண்டிதன் ஒரு நாளும் பரலோகம் போக மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்? இந்த வேதத்தை படித்து இதை பேசி 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 இங்கே நின்றுடுவான், அங்கே போகவே மாட்டான். ஏன்னா அது ஒரு மயக்கத்தை கொடுக்கும். வேதம் எதை சொல்லுதோ, வேதம் எங்கே காட்டுதோ அவனை போய் நான் சேரணும். அதுக்கு தான் நான் வேதம் படிக்கணும். இப்போ நாம் சொல்கிறது கூட ஒரு வேதம் தான். எதுக்கு? இப்படியே கேட்டு காலத்தை கழிச்சலாமான்னு அதுக்கு சொல்லலை. எல்லாத்துக்கும் ஒரு நாயகன் ஒருத்தன் இருக்கிறான். அவனை தெரியணும்னா உனக்கு இதுக்கான தெளிவு கிடைச்சணுன்றதுக்காக தான் இதை சொல்லுறோம். இது முடிவு இல்லை. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு பொருள் இறைவன் அவன் அங்கே இருக்கிறான். நீ இதெல்லாம் படிக்கிறது எதுக்குன்னா, இங்கேயே மயங்கினாமா இதுக்கெல்லாம் காரணமான ஒருத்தனை தேடி நீ போகணும். அதை போனால் அன்றைக்கி தான் பிறவின்றது இல்லாமல் இருக்கும். அதுதான் சொல்கிறாரு. இந்த எல்லாமே அவன் போட்ட எச்சில். நீ இதுக்குள்ளே மயங்கி நிற்காதப்பா, அதையும் தாண்டி கடந்து போகணுன்றது தான் கான்செப்ட். அதை தான் அவர் சொல்ல வர்றார்.